ஜூலியாங்கிற இந்த பொண்ணு டெய்லி எல்லா சோல்ஜர்ஸும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவ தூங்குவா. ஏன்னா அந்த படையில யாருக்குமே தெரியாம பாய் மாதிரி கெட்ட போட்டிருக்கிற ஒரே பொண்ணு இவ மட்டும்தான். மத்தவங்க எல்லாரும் குளிக்கிற டைம்ல சில பேர் சட்டை இல்லாமலும் சில பேர் டவல் இல்லாமலும் நடக்காங்க. இதையெல்லாம் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக அவளே வாலண்டியரா குளிக்கிற டைம்ல காவல் காக்கிறதா சொல்லியிருப்பான். இதனால ஜூலியா டெய்லி குளிக்காம பவுடர் மட்டும் போட்டுட்டு இருக்கதால இந்த பொண்ணு மேல மட்டும் வித்தியாசமா ஏதோ பவுடர் ஸ்மெல் வருதுன்னு அங்க இருக்கிறவங்க இவ மேல லைட்டா சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால ஒரு நாள் நைட்டு அவ எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக போறான். அதுக்கப்புறமா அவளோட ட்ரெஸ் கலட்டிட்டு குளிச்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அங்க ஒரு சோல்ஜர் அவனும் குளிக்கிறதுக்காக வந்துடுறான். அவனை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகிடுறான். ஆனா அதிர்ஷ்டவசமா அவன் எதையும் பார்க்காததால ஒரு வழியா தப்பிச்சிடுறான். அடுத்த நாள் ட்ரைனிங் டைம்ல சோல்ஜர்ஸ் எல்லாரையும் 2 பக்கெட்ல தண்ணி மோந்து ஒரு மலைக்கு மேல ஏறி கொண்டு போக சொல்றாங்க. அந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கிறதால நிறைய சோல்ஜர் அழுகுறாங்க. சில பேர் பாதி தண்ணியை யாருக்கும் தெரியாம கொட்டிட்டு கொண்டு போறாங்க. ஆனா ஜூலியா மட்டும் ஸ்ட்ராங்கா எந்த தடுமாற்றமும் இல்லாம முன்னாடி போறான். அட்டாக்கிங் ட்ரைனிங்லயும் எப்பவும் இவ தான் ஜெயிப்பான். இப்போ அந்த 2 பக்கெட் தண்ணியையும் மலையோட டாப்புக்கே கொண்டு போயிடுறான். மத்தவங்க எல்லாரும் அவளை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு அங்க இருக்க அழகான வியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த உலகம் பெண்களாலையும் எல்லாம் முடியுங்கிறத கண்டிப்பா உணர வைப்பேன்னு மனசுக்குள்ள பிராமிஸ் பண்ணிக்கிறான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் எதிரி படைகள் அவங்க படைகளை அட்டாக் பண்ண வர்றாங்க. அப்போ ஜூலியாவோட யூனிட்ட தான் ஜெனரல் முன்னாடி அனுப்புறாரு. அந்த டைம்ல தான் ஒரு பொண்ணுதான் ஜெனரல் கிட்ட உண்மையை சொல்ல வர்றான். ஆனா ஜெனரல் அவளோட டேலண்ட பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவ பொண்ணுன்னு உண்மை தெரியாம என்னோட பொண்ணை உனக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஜூலியா எதுவும் சொல்ல முடியாம வாயடைச்சு போயிடுறான். அடுத்த நாள் ஜெனரல் ஆர்டர் கொடுத்த உடனே எல்லாரும் அம்புகளை விடுறாங்க. அப்போ எதிரி படையில நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் எதிரி படை அங்க இருந்து தப்பிச்சு போறத பார்த்த ஜெனரல் அவங்களை பிடிச்சிட்டு வர்றதுக்காக நிறைய சோல்ஜர்ஸ் அந்த பொண்ணோட தலைமையில அனுப்பி வைக்கிறாரு. ஜூலியா அவங்களை தேடி ஒரு மர்மமான இடத்துக்குள்ள போயிடுறான். அப்போ ஒரு பெரிய பருந்து அங்க பறந்து வந்து அவளை அட்டாக் பண்ணுது. சடனா அந்த பருந்து ஒரு பொண்ணா மாதிரி நிக்கிறான். ஜூலியா ஆபத்தை உணர்ந்து உடனே அவளோட வாளால அட்டாக் பண்றான். ஆனா அந்த சூனியக்காரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவளா இருப்பான். அப்போ அந்த சூனியக்காரி ஒரு வெப்பனால ஜூலியாவோட செஸ்ட்லயே குத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜூலியா ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஆயுதத்தை அவளோட நெஞ்சில இருந்து வெளியே எடுத்துடுறான். அந்த டைம்ல அங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை பறந்து வருது. அதை பார்த்ததும் அவ உடனே அவளோட தலைமுடி எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுட்டு அவளோட வாளை எடுத்துட்டு திரும்பவும் சண்டை நடக்கிற போர்க்களத்துக்கு திரும்பி வர்றான். அப்போ ஒருத்தன் ஒரு ஈட்டியை எடுத்து அவ மேல வீசுறான். சடனா அவ அதை அப்படியே கிக் பண்ணி எரிஞ்சவனையே காலி பண்ணிடுறான். அடுத்ததா எதிரி சோல்ஜர்ஸ் ஃபயர் ஃபிளேமிங் கேனான் பால்ஸ் அவங்க மேல வீசுறாங்க. அதுல அவளோட ஃப்ரெண்டு இறந்து போயிடுறான். அதை பார்த்து அவ ஆத்திரத்துல ஒரு அம்பை எடுத்து வீசி அந்த எதிரி சோல்ஜரை கொன்னுடுறான். அதுக்கப்புறம் யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறதுக்காக அவ ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஒரு தலைக்கவசத்தை தூக்கி வைக்கிறான். உடனே எதிரி சோல்ஜர்ஸ் அந்த திசையை நோக்கி அம்புகளை விடுறாங்க. அதுக்கப்புறமா கேனான் பால்ஸையும் த்ரோ பண்றாங்க. அப்படி அவங்க த்ரோ பண்ணதுல அந்த பனிமலையில ஒரு பெரிய பனிச்சரிவு ஏற்படுது. அவ பிளான் பண்ணன மாதிரியே அங்க பனிச்சரிவு வந்ததால சீக்கிரமா அங்க இருந்து சேஃபா தப்பிச்சிடுறான். ஆனா எதிரி சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த பனிச்சரிவுல மாட்டி அங்கேயே இறந்து போயிடுறாங்க.